ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 95ஆம் சங்கீதம். சங்கீதம் 95. தியான வசனம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 35:7. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு குடும்பத்தின் தலைவனாக, ஆசாரிய உரிமை பெற்றவனாக, சிரேஷ்ட புத்திரபாகத்தை உடையவனாக செயல்படும் ஒரு யாக்கோபினுடைய செயலாற்றலை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய குடும்பத்தாரை, தன்னுடைய வீட்டாரை ஆயத்தப்படுத்துகிறார். என் தேவனுக்கு நான் மாத்திரமல்ல, என் முழு குடும்பமும் அவசியம். அனைவரும் தேவனை ஆராதிக்க வேண்டும், அனைவரும் தேவனை கண்டுகொள்ள வேண்டும், அனைவரும் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அனைவருடைய உள்ளங்களும் தேவனுக்கு நேராக ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும், அவருடைய உள்ளங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டும், அவருடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அவருடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் அவன் ஆயத்தப்படுத்துகின்ற தன்னுடைய குடும்பத்தின் மக்கள் மேலே இருக்கக்கூடிய கரிசனையை காட்டுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கண்டுகொண்ட உன் கர்த்தர் உன் வீட்டார் கண்டுகொள்ள வேண்டும் என்ற கரிசனை உனக்கு இருக்கிறதா? அந்த கரிசனையும் தாகமும் உனக்கு இருக்கும் என்றால், ஆண்டவரே, என் குடும்பத்தார் உம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறவர்களாக நாம் காணப்படுவோமே. இன்றைக்கு மற்ற ஆத்துமாக்களை குறித்த, மற்றவர்களை குறித்த கரிசனையற்றவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பரிதாபம். அன்று ஒரு சகோதரன் அலறினான், ஐயோ, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் நான் படுகிற இந்த வேதனை நிறைந்த இந்த நரகத்திற்கு வந்துவிடக்கூடாதே என்று கதறினான். யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த நரகத்தின் சத்தத்தை கேட்டும் செவிகளை அடைத்து கொண்டிருப்போம் என்றால் பரிதபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, என்னுடைய செவியை திறந்தள்ளும் என்று சொல்லி கேட்போம். என்னுடைய செவியை விருத்த சேதனம் பண்ணும் என்று சொல்லி கேட்போம். கரிசனை உள்ள ஒரு தலைவனை பார்க்கிறோம். குடும்ப தலைவனாய் அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதரா, குடும்ப தலைவியாய் அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதரி, ஒருவேளை ஒரு குழு தலைவனாக, ஒரு இயக்கத்தின் பொறுப்பாளராக அல்லது சபையின் பிரதான தலைவனாக அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய கரங்களிலே பொறுப்பாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒருவேளை 10 ஞாயிறு பாடசாலை பிள்ளையாக இருக்கலாம், 10 வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பையன்களாக இருக்கலாம். அருமையான ஊழியக்காரரை, உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய திருச்சபையின் மக்களுடைய ஆத்துமாக்கள் தேவனுக்கு உகந்ததாக கொண்டு வரப்பட வேண்டுமே. கரிசனை உண்டா? பாரம் உண்டா? கதறுதல் உண்டா? அழுகை உண்டா? எத்தனையோ காரியங்களுக்காக இன்று அழுது கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆத்துமா அழிந்து கொண்டிருக்கிற அந்த அழிவை கண்டு இன்னும் நாம் கலங்காமல் இருப்போம் என்றால், இன்னும் கல் நெஞ்சக்காரர்களாக இருப்போம் என்றால், தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இங்கே வருகிறான், ஆயத்தப்படுத்துகிறான், அழைத்து வருகிறான். ஒரு பலிபீடத்தை கட்டினான். உன்னுடைய பலிபீடம் கட்டப்பட்டதா இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளையை யோசித்துப்பார். உன்னுடைய குடும்ப பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறதாக, அது எந்நாளும் அந்த பலிபீடம் ஆராதிக்கப்படத்தக்கதாக இருக்க வேண்டுமே. பலிபீடம் இன்று கட்டப்படாமல் இருக்கிறதோ? பலிபீடம் இல்லாத ஒரு வீடாக உன் வீடு இருக்கிறதோ? ஆராதனை இல்லாத ஒரு வீடாக இருக்கிறதோ? குடும்ப ஜெபம் இல்லாத ஒரு வீடாக உன் வீடு இருக்கிறதோ? யோசித்துப்பார், யோசித்துப்பார். குடும்ப ஜெபம் என்ற பலிபீடத்தை கட்டு, குடும்ப ஜெபம் என்ற பலிபீடத்தை கட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, பாதுகாப்பற்ற ஒரு வீடு, பராமரிக்க முடியாத ஒரு வீடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் எனக்கும் ஆண்டவர் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். மறந்து போகாதே, மறந்து போகாதே. கரிசனையோடு, கனிவோடு, என் ஆண்டவர் என் பிள்ளைகள் அனைவருக்கும் வேண்டும், என் கணவன் வேண்டும், என் மனைவி வேண்டும், என் அயலகத்தார் வேண்டும், என்னோடு தேவனை ஆராதிக்கிறவர்களும் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும். இந்த பாரத்தோடு நீ செபிக்க மாட்டாயா? இங்கே பலிபீடம் கட்டினான். குடும்ப பலிபீடம் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன் குடும்பம் அது ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதே. நாங்கள் செபிக்கிறவர்களாக இருந்தோம்,
ஆனால் இன்று எங்களுடைய குடும்ப பலிபீடம் சிதைக்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. பலிபீடத்தை புதுப்பி ஆண்டவருடைய பலத்தினாலே, சத்துவத்தினாலே உடைக்கப்பட்ட உன் பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும். உடைக்கப்பட்ட உன்னுடைய குடும்ப ஆராதனைகள், எந்த காரியத்தை கொண்டு குடும்பம் உடைக்கப்படுகிறதோ, குடும்ப ஆராதனைகள் தடை செய்யப்படுகிறதோ, அந்த காரியங்களை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து அவைகளை நிர்மூலமாக்கும்படியாக அவருடைய முகத்தை நோக்கிப்பார். உன் வீடு குடும்ப பலிபீடம் இல்லாத ஒரு வீடாக இருக்கக்கூடாது. பலிபீடம் இல்லை என்றால் அது வேதனையான ஒரு இடம் என்பதை நீ மறந்து போகாதே. எங்கே தேவனை ஆராதிக்க மாட்டார்கள்? நரகத்தில் தான் தேவனை ஆராதிக்க மாட்டார்கள். பலிபீடம் இல்லை என்றால் அது ஒரு நரகம். தேவன் ஆராதிக்கப்படுகின்ற இடம் சொர்க்கம். ஆம், இன்றைக்கு ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக ஆலயங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆலயத்தினுடைய ஆராதனைக்கு எந்த விதத்திலையும் நான் குந்தகம் விளைவித்து விடக்கூடாது, எந்த விதத்திலும் கேடுபாடுகளை உண்டாக்கி விடக்கூடாது, எந்த விதத்திலையும் சமாதான குறைச்சலை நான் கொண்டு வந்து விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, என் வீடு தேவனுடைய வீடு, என் வீடு தேவனுடைய வீடு, தேவன் ஆராதிக்கப்பட வேண்டிய ஒரு வீடு. தேவன் குடும்ப ஆராதனையில் ஆராதிக்கப்படுகிறாரா? அதற்கு தடையாக இருக்கின்ற காரியங்களை அகற்றும்படியாக உன் ஆண்டவரிடத்தில் ஓடிவா. உடைக்கப்பட்ட உன்னுடைய பலிபீடங்கள், சிதைக்கப்பட்ட உன்னுடைய பலிபீடங்கள், உபயோகப்படுத்தப்படாமல் இருக்கிற உன்னுடைய பலிபீடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரப்படட்டும். அவைகள் சரி செய்யப்படட்டும், அவைகள் சீராக்கப்படட்டும். உன் ஆண்டவரோடு ஒரு நல்மனம் பொருந்து ஆண்டவரோடு நீ இசைந்து நீ அந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க நீ உன்னுடைய குடும்பமாக வாருங்கள். ஆம், அங்கே இவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். நீ இன்னும் கட்டவில்லை என்றால் கட்ட ஆரம்பி. நீ இன்னும் அந்த கட்டப்பட்ட பலிபீடத்தை நீ பயன்படுத்தவில்லை என்றால் அதை பயன்படுத்து. அது ஏதோ ஒரு இடத்துல விரிசல் இருக்கிறது, உடைசல் இருக்கிறது, பயன்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறது என்றால் அதை ஆண்டவர் சரி செய்யும்படியாக அவரிடத்திலே கொண்டு வா. இங்கே பலிபீடத்தை கட்டினான். அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று அவன் பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பெத்தேலுக்கு வருகிறான். அந்த இடத்திலே கட்டப்பட்ட பலிபீடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிடுகிறான். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு, ஏல் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீட்டின் தேவன் என்று பொருள். தேவனுடைய வீடு என்பது பெத்தேல், தேவனுடைய வீட்டின் தேவன் என்பது ஏல் பெத்தேல். ஆம், ஆவிக்குரிய விடுதலையின் பூரணத்துவத்தை இங்கே நாம் காணுகின்றோம். ஆவிக்குரிய விடுதலையின் பூரணத்துவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். நீ ஒரு பெத்தேல், நீ தேவனுடைய வீடு, நீ தேவனுடைய ஆலயம். அதைத்தான் 1 கொரிந்தியர் 3:16-17 மற்றும் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். உண்மைதான், நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயம். ஆனால் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிற நீங்களும் நானும் உங்களிலேயும் என்னிலேயும் வேறு ஒருவர் உரிமை கொள்ளக்கூடாது. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல் என்பது தேவனுடைய வீட்டின் தேவன். நான் தேவனுடைய வீடு பெத்தேலாக இருக்கிறேன். என்னுடைய தேவனாக இருப்பது யார்? அதான் ஏல் பெத்தேல். தேவனுடைய வீட்டின் தேவனாக ஆண்டவர் இருக்கிறாரா? உன் வாழ்க்கையிலே நீ அதை யோசித்து செய். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னில் வேறு யாரும் உரிமை கொள்ள முடியாது. நீ தேவனுக்கு மாத்திரம் சொந்தமானவன். 1 கொரிந்தியர் 6:19 அதைத்தான் சொல்லுகிறது. தேவனுடைய இரத்தத்தால் கிரயமாக்கப்பட்டாய். 1 கொரிந்தியர் 6:20 அதை சொல்லுகிறது. அந்நிய நுகத்திற்குள்ளாக நீ உன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதே. அந்நிய நுகத்தை நீ அகற்றி போடு. ஆம், ஆண்டவருடைய வீடாக இருக்கிற உன் வாழ்க்கையிலே உன் வாழ்வின் தேவனாக ஏல் பெத்தேலாக ஆண்டவர் இருக்கிறாரா? ஏல் பெத்தேலாக உன் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே செயல்படுகிறாரா? சற்று யோசித்துப்பார். இந்த நாளில் நான் தேவனுக்கு சொந்தமானவன் அல்லவா? ஏன் என்னிடத்திலே கோபம் காணப்படுகிறது? ஏன் கசப்பு காணப்படுகிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சுதந்திரமற்ற ஒரு நிலை காணப்படுகிறது? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஏல் பெத்தேலாக ஆண்டவர் உன்னை ஆளும்படியாக நீ கொடுக்கின்ற பொழுது நீ விடுதலை அடைய முடியும். தேவனின் மனதுருக்கம் உன் மேல் இருப்பதை நீ உணர முடியும். தேவனுடைய வழிநடத்துதலை நீ உணர முடியும். தேவன் உன்னை வெற்றியால் அலங்கரிக்கிறவராகவும் காணப்படுகிறார். தானியேல் 6:28 அதிலே தான் பார்க்கிறோம். வெற்றியால் அலங்கரிக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். எழுந்து பெத்தேலுக்கு வந்தான். அந்நிய காரியங்களை அகற்றினான். அனைவரையும் அழைத்து செல்லுகிறான், அழைத்தும் செல்லுகிறான். அனைவரையும் அழைத்து செல்வது, அனைவரையும் அணைத்து செல்வது ரெண்டும் 2 விதமான காரியங்கள். அழைப்பது வேறு, அணைத்து செல்வது வேறு.
பேருக்கு நான் அழைக்கிறேன், வந்தாலும் சரி வராட்டாலும் சரி என்பது விட்டு விடுகிற ஒரு அனுபவம், அரைகுறையான இல்லை என்றால் முழுமையான அர்ப்பணிப்பில்லாத ஒரு அனுபவம். நான் அழைக்கிறேன், அழைத்து அவர்களை அணைத்து செல்லுகிறேன். அணைத்து செல்லுகின்ற பொழுது கிவ் அண்ட் டேக் பாலிசி என்று சொல்லுவோம். விட்டு சில காரியங்களை கொடுத்து நம்முடைய நேரம், நம்முடைய சிலாக்கியங்கள் இவைகளையெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டி வரும். நீ உன் குடும்பம், உன் அயலகத்தார், உன் வீட்டார் தேவனை அறிந்து கொள்வதற்கு அணைத்து செல்லுகிறவனாக இரு. பெத்தேலுக்கு பெத்தேலின் ஆண்டவர் உன் ஆண்டவராக இருக்கட்டும். நீ தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடாகி உன் வாழ்க்கையிலே பரிபூர்ணமான கண்ட்ரோல், முழுமையான அதிகாரம் தேவனுடையதாக இருக்கட்டும். தேவனுடைய வீடாகிய உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய வீட்டின் தேவனாகிய ஏல் பெத்தேலாக அமையட்டும். அந்த ஆளுகை அவர் ஒருவருக்கு மாத்திரம் இருக்கட்டும். அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய். ஒருவரே உன் வாழ்க்கையின் அதிகாரியாக இருக்கட்டும், உன் வாழ்வின் ஆண்டவராக இருக்கட்டும். செபிப்போம். பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி பெத்தேலுக்கு வந்து தன் குடும்பத்தாரோடு வந்து பலிபீடத்தை கட்டின யாக்கோவின் வாழ்வுக்காய் நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே, நாங்கள் அசுத்தம் களைந்தவர்களாக தேவனுக்கென்று எங்களை ஒப்புக்கொடுத்த எங்களுடைய சரீரம் உம்முடைய பெத்தேலாக, அந்த பெத்தேலின் தெய்வம் அவருடைய முழுமையான ஆளுகை எங்களுடைய வாழ்க்கையிலே அமைய நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்பதாக ஏல் பெத்தேலாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.